ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்டோடட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாய்லர் பிளேட் அண்ட் பூட்ஸ்ட்ராப். ஸோ ஃபர்ஸ்ட் பாய்லர் பிளேட்னா என்னன்னு பார்ப்போம். பாய்லர் பிளேட்னா ஒரு ஸ்டார்டர். ஸோ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீசெட்டாக கிடைக்கிற ஸ்டார்டர். ஸோ கூகுளில் போயிட்டு HTML பாய்லர் பிளேட் ஸோ HTML பாய்லர் பிளேட்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா HTML boiler plate a rock solid default template for HTML5 அப்படிங்கிற போட்டிருக்கு. ஓகே, இது வந்து என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில டிஃபால்ட்டான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது அந்த கோட் ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிஎஸ்எஸ்க்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்டுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் jQuery நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ இதை மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் செய்வோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து சிம்பிள் ஆக்கிறதுக்கு இந்த பாய்லர் பிளேட் செஞ்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் பாய்லர் பிளேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரிப்ட் வெர்ஷன்னா என்னன்னா, இப்போ நார்மல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு விஷயத்துக்கும் அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கன்ற கமெண்ட் இருக்கும். பட் ஸ்ட்ரிப்ட் வெர்ஷனில் கமெண்ட் எதுவும் இருக்காது. ஆனால் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா jQuery மினிஃபைடு வெர்ஷனா அன்மினிஃபைடு வெர்ஷனா நமக்கு தேவையானபடி கஸ்டமைஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் சர்வர் கான்ஃபிக் டாட் ஆக்சஸ். ஸோ nginx சர்வரில் nginx.conf இது வந்து .net web.config ஃபைல் .net and java. ஸோ இதை மாதிரிப்பட்ட அண்டு அதில் அடுத்தது என்ன இருக்குன்னா ஆல் IE கிளாஸஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா IE6 IE7லாம் ரொம்ப பழைய ப்ரௌசர்ஸ், அதுக்கான காம்பேட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் கூகுள் அனலிஸ்ட் பெட், அதுக்கப்புறம் ஆண்ட் பில்டர் தான் நமக்கு வந்து கடைசியாக அந்த ஸ்கிரிப்ட் வெர்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாய்லர் பிளேட் உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். சரி, எனக்கு இது மட்டும் போதாது, இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னொன்று இருக்குது, இனிஷியலைசர் அப்படின்னு. சரி, இங்கே டவுன்லோட் பக்கத்துலேயே பாருங்கள், கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே விசிட் இனிஷியலைசர் இருக்கும். ஸோ இனிஷியலைசர் வந்து இன்னொரு டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஓகே, இதுவும் HTML5 ப்ராஜெக்ட் தான். கிளாசிக் HTML5 பாய்லர் பிளேட்னா வெறும் அந்த பாய்லர் பிளேட் மட்டும் கிடைக்கும். ரெஸ்பான்சிவ்ல என்னன்னா இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு வெர்ஷன் தான். பட் நீங்கள் பாய்லர் பிளேட்டை விட இதில் நிறைய கான்ஃபிகரேஷன் சரி, நிறைய விஷயம் அவைலபிளாக இருக்கும். ஓகே, நான் யூஸ்வலாக எதுவும் யூஸ் பண்ணுவேன்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் 2.04 அப்படின்னு அது வந்து ட்விட்டரோட CSS UI2 twitter.github.com/bootstrap அதுதான் அதோட ஹோம். அதுக்கு போனீங்கன்னா இதுதான் பூட்ஸ்ட்ராப் ஓட ஹோம் பேஜ். இது வந்து கிட்ஹப்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் twitter.github.comல இருக்கு. ஓகே, அது என்னென்னா பூட்ஸ்ட்ராப் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, இது கிரிட் சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம ஒரு லே அவுட் கிரியேட் பண்ணுறோம், எப்படியா இருந்தாலும் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து லே அவுட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் யூஸ் பண்ணணும்னா, இது ஒரு காமன் UI டூல்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு UI கிரியேட் பண்ணுவோம், அது அடுத்தவங்களுக்கு புரியணும்னா இது ட்விட்டர் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. பூட்ஸ்ட்ராப்பில் பேஸ் CSS மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் பிளகின்ஸும் இருக்குது. டேபிள்ஸு, கோட், ஃபார்ம், இதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க பூட்ஸ்ட்ராப்லேயே மாடல், ட்ராப் டவுன், ஸ்கால்ஸ்பை, இதை மாதிரி நிறைய
ஜாவாஸ்கிரிப்ட் பிளகின்ஸ் இருக்கு. அதை விட பெஸ்டா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் பேஜ் கொடுத்துருப்பாங்க. மூணு எக்ஸாம்பிள் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாம் பூட் ஸ்ட்ராப்ல கிரியேட் பண்ண பேஜ் தான். சிம்பிளா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல இதை மாதிரி ஒரு சூப்பர் லே அவுட் நமக்கு கிடைச்சிரும். யூசர், அப்புறம் ஒரு ஹீரோ ஏரியா, அதுக்கப்புறம் சைட் பார் வித் 6 டிவிஷன்ஸ். ஸோ சிம்பிளாக ஒரு வெப்சைட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா குட் லுக்கிங்காக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் பூட் ஸ்ட்ராப். ஸோ இப்போ இனிஷியலைசரில் என்னென்ன கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, HTML5 பாலிஃபில்ஸில் வெறும் HTML5 இல்லை மாடர்னைசர்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். மாடர்னைசர் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மாடர்னைசர் வந்து HTML5க்காகவே கிரியேட் பண்ணது. HTML5ல நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம் நார்மல் ஜாவாஸ்கிரிப்டில் செய்கிறத விட. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக செய்கிறதுக்காக கிரியேட் பண்ணது தான் மாடர்னைசர். ஸோ இதுதான் மாடர்னைசரோட வெப்பேஜ். இது பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்குது, ப்ரொடக்ஷன் வெர்ஷன், டெவலப்மெண்ட் வெர்ஷன். ஸோ இதை வச்சு வந்து நம்ம CSS3யோட ட்ரான்சிஷனோ இல்லை மாடர்னைசர் வச்சு HTML5 வெப் சாக்கெட்டு, அப்புறம் சாக்கெட்ஸ், அப்புறம் வெப் ஸ்டோரேஜ், இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பூட் ஸ்ட்ராப், மாடர்னைசர், எல்லா பாய்லர் பிளேட் எல்லாமே சேர்த்து நமக்கு இனிஷியலைசரில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சிம்பிள் பூட் ஸ்ட்ராப் மட்டும் வேணும்னா HTML5 பாய்லர் பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லை, எனக்கு எல்லா கான்ஃபிகரேஷனும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இனிஷியலைசர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும். இது கூகுள் சர்வீசஸில் வந்து குரோம் ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கூகுள் அனலிஸ்டோட ஸ்கிரிப்ட், ஆப்டிமைஸ்டு ஸ்கிரிப்ட் வந்து இதுலேயே இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை போய் நமக்கு தேவையானபடி அந்த ஸ்கிரிப்டோட கோடை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன தேவைன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த இனிஷியலைசர் கிடச்சிரும். ஸோ htaccess தான் மோஸ்ட்லி அப்பாச்சி சர்வரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே மினிஃபைடு வெர்ஷன், CSS ஸ்டைல் ஷீட், அப்புறம் 404 எரர் பேஜ், பிளகின்ஸ் அண்ட் ஆப்பிள் டச் ஐகான்ஸ் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ்லாம், அப்புறம் iOS டிவைசஸ் அதுக்கெல்லாம் உங்கள் வெப்சைட் பார்க்கணுன்னா அந்த ஆப்பிள் டச் ஐகான்ஸ் தேவை. ஸோ இதை மாதிரி சிம்பிளாக கான்ஃபிகர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இனிஷியலைசர் வந்து அது ஒரு பேக்கேஜாக இனிஷியலைசர் அப்படின்ற அந்த இதில் இது பண்ணோம். அது உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான CSS, bootstrap ரெஸ்பான்சிவ், மினிஃபைடு வெர்ஷன், அதுக்கப்புறம் அன்மினிஃபைடு வெர்ஷன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல்ஸை போகிறதுக்காக style.css நம்ம ஓன் ஸ்டைலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜஸ், அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்டில் லைப்ரரிஸில் பூட்ஸ்ட்ராப்போட ஜாவாஸ்கிரிப்டும் இருக்கும். அதுக்கப்புறம் jQuery 1.7.2 இருக்குது, மாடர்னைசரும் இருக்குது. ஸோ எல்லா ஜாவாஸ்கிரிப்டும் வந்துருச்சு. ப்ளகின்ஸ்னால் நம்ம இதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளகினோ இல்லை jQuery ப்ளகின் இல்லை வேலிடேஷனுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளகின் போட்டோம்னா அதை வந்து தனியாக போடாமல் இதுக்குள்ளே போகிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுதுகிற ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, மற்றபடி எல்லாம் சிம்பிள் பேஜஸ் தான். ஸோ இந்த இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிஷியலைசர் பாருங்க, இது IE கிளாஸஸ், IE 7, 8, 6, 7, 8 எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி
நம்ம பூட்ஸ்ட்ராப்பும் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கூகுள் அனலிஸ்டோட ட்ராக்கிங் கோடை நம்ம போடணும். பிளகின் பூட்ஸ்ட்ராப் மினிஃபைடு, அதுக்கப்புறம் கூகுளோட ரெபாசிட்டரியிலேருந்து jQuery எடுத்திருக்காங்க. அப்படி கூகுளோட இதுலேருந்து கிடைக்கலன்னா நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியிலேருந்து libraries/jQuery எடுக்கிறாங்க. ஓகே இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் தான் பண்ணோம். ஒரு லே அவுட்டோட நமக்கு ஒரு வெப்சைட் ரெடியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம டெவலப்மெண்ட்டை இனிமேல் நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி அடுத்து வேற ஒரு டுட்டோரியலோட பார்க்குறேன். See you.